ஹே பாத்தியா? ஸ்க்ரோல் பண்ணிட்டு போறேன். உனக்காக தானே வீடியோ போடுறேன். பார்த்துட்டு போலாம்ல கொஞ்சம். உங்கள கொஞ்சம் திரும்பி பார்க்க வைக்கிறதுக்கு எவ்வளவுதான் கஷ்டப்படுறதுன்னு தெரியலங்க. வடிவேல் சார் சொல்ற மாரி தான். நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெட்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். இத்தனை பட்டு என்னங்க பிரயோஜனம்? உங்கள்ட்ட இருந்து ஒரு ஃபாலோ லைக் கூட என்னால வாங்க முடியலங்க. நான் இப்போ ஒண்ணு உங்களுக்கு சொல்லப் போறேன். இப்போ என்னோட ஃபாலோவர்ஸா இருக்கவங்களுக்காகவும், இதுக்கப்புறம் என்ன ஃபாலோ பண்றவங்களுக்காகவும் தாங்க இத சொல்லப் போறேன். மந்த்லி ஒன்ஸ் இத பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கேங்க. ஓகே, ஹைப் கொடுத்ததெல்லாம் போதும். சீக்கிரம் சொல்லுமான்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. வறுமை கோட்டுக்கு கீழ இருக்கவங்க இதுக்கு எலிஜிபிள்ங்க. ஒரு மாசத்துல ஒரு கல்யாண பொண்ணுக்கு நம்ம பிரைடல் மெஹந்தி ஃப்ரீயாவே பண்ண போறோங்க. இத ஃப்ரீன்னு சொல்லலாம் எனக்கு விருப்பம் இல்லங்க. எனக்கு ஒரு அக்கா தங்கச்சி இருந்தா எப்படி போட்டு விடுறானோ அப்படிதாங்க போட போறேன். அது அவங்களோட மேரேஜ் கிஃப்ட்டா நான் கொடுக்க போறதுங்க. நான் ஸ்டார்ட் பண்ண போற இந்த விஷயத்துக்கு எனக்கு உங்களோட பிளெஸிங் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. நீங்க நினைக்கலாங்க, சும்மா தானே போடுறா, அப்ப எப்படி குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்கும்? கவலையே பட வேண்டாங்க. என்னோட கிளையண்ட்டை நான் எப்படி ட்ரீட் பண்ணுவேனோ அதே மாதிரி தாங்க எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம நான் தாங்க கோனே ப்ரிப்பேர் பண்ணுவேன். சோ எந்த வித சைடு எஃபெக்ட்டுமே இருக்காதுங்க. இன்னும் எதுக்கு வெயிட் பண்றீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. இது போலவே நிறைய வீடியோ நீங்க பார்க்கணும்னா என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய் பாய்.